பணித்துளிகள் 16வது மூலோபதேசமான திருவிருந்து ஜூலை 17, 2024. ஒரே அப்பம், ஒரே சரீரம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. 506 போதகர்களிடம் கிறிஸ்டியானிட்டி டுடே நடத்திய கணக்கெடுப்புல 95% பேர் தங்கள் சபையில் நடந்த முக்கிய மோதல் பற்றி சொன்னார்களாம். 20% பேர் அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வை விவரிக்க முடிந்ததாம். மோதல் பல திருச்சபைகள்ல பொதுவாக இருக்கிற ஒன்று. கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போதகரில் 85% பேர் அதிகாரம் யாருக்கு என்பதுதான் மோதலுக்கு முக்கிய காரணியாக இருந்ததாக சொன்னாங்க. கர்த்தருடைய திருவிருந்துல பங்கு பெறுவது சண்டை நிறைந்துள்ள சபைகள்ல குணமாகுதலை ஏற்படுத்தலாம். ஒன்று சேர்ந்து திருவிருந்த கொண்டாடுகிற அனுபவத்தால ஒற்றுமை ஏற்படுகிறது. நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா என்று பவுல் கேட்கிறார். அப்பம் பல துண்டுகளாக உடைக்கப்பட்டு வெவ்வேறு அங்கத்தினர்களால சாப்பிடப்படுவதை நினைத்து பாருங்க. சபையின் வெவ்வேறு அங்கத்தினர்கள் கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தில் அங்கமாக இருப்பதை அது அடையாளப்படுத்துகிறது. இந்த நியமங்கள்ல எல்லாருக்கும் முன்னிலையில பங்கேற்பது கிறிஸ்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் அதற்கு கிறிஸ்துவே தலைவர் என்பதையும் காட்டுகிறது. சரீரத்துல பிரிவினையுண்டாயிராமல் அவயங்கள்ல ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 12:25 பவுலார் கூறுகிறார். கர்த்தருடைய பந்திக்கு முன்பு நாம் அனைவரும் சமமாக நிற்கிறோம். ஏன்னா அங்கே நாம் எல்லாரும் நம் பாவ நிலையையும் நமக்கு ஓர் இரட்சகர் தேவைப்படுவதையும் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று மத்தேயு 26:27-28 இயேசு கூறுகிறார். திருவிருந்துல பங்கேற்பது ஒருவரையொருவர் நேசிப்பதற்கான நம் உறுதிமொழியை புதுப்பிக்கிறது. இன்றைய செயலில் காட்டுங்கள். மோதலால சிதைந்து போன ஏதாவது சபையை பார்த்திருக்கீங்களா? திருவிருந்து எவ்வாறு மக்களை ஒன்றிணைக்கிறது? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா 22:20, அப்போஸ்தலர் 2:41-47, 1 கொரிந்தியர் 1:10 கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு நீ நாளா இருக்கட்டும்.